ஒரு 10 லைனுக்கான கோடு எழுதுறேன், அந்த கோடுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணணும்னா நான் அதை கமெண்ட்டாக எழுதணும் அப்படின்லாம் இல்லை. நம்பை அப்படிங்கிறத நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் பேஸ்டாக நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்பை ஃபாஸ்ட்டாக அதை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணால் எனக்கு இது ஹெட்டிங்காக மாறிடும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன், வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம இந்த டேட்டா சயின்ஸுக்கு என்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டேட்டா சயின்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா பைத்தானை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா சயின்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ண போகிறோம். அப்போது இந்த பைத்தானை நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனகோண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அனகோண்டாவில் பைத்தான் ரிலேட்டடாக அண்ட் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய டூல்ஸை இவங்க ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஜூபிட்டர் நோட் புக்குன்றதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த அனகோண்டா அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போது இந்த அனகோண்டான்ற டூலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்மளோட க்ரோம் ப்ரௌசரில் வந்துட்டு நான் வந்து இங்கே அனகோண்டா டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ அனகோண்டா டவுன்லோட்னு சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து அனகோண்டா டவுன்லோட் அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷனோட பேஜுக்கு போய்டும். இங்கே நீங்கள் இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பட் அது கொடுக்காமலே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பேஜ்குள்ளே வந்துடும். இங்கேருந்து விண்டோஸாக இருந்தால் விண்டோஸ்க்கான ஃபைல், மேக்காக இருந்தால் மேக்கான ஃபைல், லினக்ஸாக இருந்தால் லினக்ஸ்க்கான ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட சிஸ்டம் வந்து விண்டோஸ் அப்படிங்கிறதுனால நான் இங்கே டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அனகோண்டா அப்படிங்கிறது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 951 MB ஃபைல் இது. ஓகேவா, கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் இது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அனகோண்டா ஃபைல் நமக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் இங்கே நமக்கு அந்த அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போது இது நமக்கு இங்கே இன்ஸ்டாலேஷனுக்கான செட்டப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ வெல்கம் டு அனகோண்டான்னு இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த யூசர் அக்ரிமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அக்ரி பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஸோ ஐ அக்ரி அப்படின்றது கொடுத்துக்கிறேன். இந்த எனக்கு வந்து மல்டிபிள் யூசர்ஸ் நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல் யூசர்ஸுக்கு, இல்லை உங்களுக்கு மட்டும் வேணும்னா ஜஸ்ட் மீ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் மீ மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எந்த இடத்துல போய்ட்டு இது இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அனகோண்டா 3 அப்படின்னு கொடுத்து அது நம்ம ஏதாச்சும் ஃபோல்டரில் ப்ரௌஸ் பண்ணி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை எனக்கு அங்கே இருக்கிற டிஃபால்ட் லொகேஷனே ஓகே அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளியர் த பேக்கேஜ் கேட்ச் அப்பான் கம்ப்ளீஷன் கொடுக்குறேன். அப்போனா இங்கே நமக்கு ஒன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜஸை நம்மளோட ஸ்டோரேஜ்லேருந்து அது கிளியர் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட ஸ்டோரேஜ் அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்காமல் இருக்கும். அதனால் ஓகேவா, அப்போது கிளியர் த பேக்கேஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டால் அப்படிங்கிறத ரன் பண்ணனா இங்கே எனக்கு எல்லா பேக்கேஜஸும் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நீங்கள் ஆன்டிவைரஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அப்போதைக்கு அந்த ஆன்டிவைரஸை டர்ன் ஆஃப் மட்டும் பண்ணிக்கோங்க, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் மட்டும். ஓகேவா, இதுவுமே நமக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ், இல்லை உங்களோட சிஸ்டம் ஸ்லோவாக இருந்ததுன்னா ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கும். இப்போது இந்த அனகோண்டா நமக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே லான்ச் அனகோண்டா நேவிகேட்டர் இருக்குது, அதை மட்டும் செக்லிஸ்ட்டில் வச்சுட்டு இன்னொன்று நான் எடுத்து விட்டுறேன். இது அவங்களோட வெல்கம் லெட்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதனால் அது எனக்கு தேவையில்லை, நான் வந்து அன்செக் பண்ணிட்டேன் அதை. இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அனகோண்டா நேவிகேட்டர் இங்கே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நமக்கு இங்கே அனகோண்டா நேவிகேட்டர் கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். பட் இது கொஞ்சம் பெரிய பேக்கேஜ், இதுக்குள்ளே நிறைய டூல்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால, இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமும் ஒரு வாட்டி ஓப்பன் ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும். இப்போ நமக்கு அது ஓப்பன் ஆகிறதுக்கு இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் எல்லாம் செட்டப் ஆகி நமக்கு அது ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு அனகோண்டா நேவிகேட்டர் இங்கே ஓப்பன் ஆகுது. இதுதான் அனகோண்டா நேவிகேட்டருக்கான இன்டர்ஃபேஸ். நமக்கு இப்போ வந்து என்விரான்மெண்ட் லோடாகி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் நம்ம லான்ச் கொடுத்தோன்னா நமக்கு தேவையான இன்டர்ஃபேஸ்க்கு இது நம்மளை ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம
இந்த ஜூபிட்டர் நோட் புக்கை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், அதுவும் டேட்டா சயின்ஸுக்கு ஜூபிட்டர் நோட் புக் ஏன் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டராக்டிவ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நமக்கு கொடுக்கும். ஸோ இன்டராக்டிவ் கம்ப்யூட்டிங் சொல்லும்போது நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு செல்லை ரன் பண்ணிக்கலாம். பைத்தான் கோட்ஸ் மாதிரி மொத்தமாக 1000 லைன்ஸ் இருந்தாலும் அதை ஒன்றா தான் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் எனக்கு இங்கேயே டாக்குமெண்டேஷன்ஸும் பண்ண முடியும், அட் த சேம் டைம் கோடும் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 லைனுக்கான கோடு எழுதுறேன், அந்த கோடுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணணும்னா நான் அதை கமெண்ட்டாக எழுதணும் அப்படின்லாம் இல்லை. மேலே ஒரு டாக்குமெண்ட் எப்படி நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி அதை ஹெட்டிங்காக மாற்றி கலர் மாற்றவுமோ அதே மாதிரியே இங்கேயுமே ஹைப்பர் லிங்க்லாம் கொடுத்து இமேஜஸ்லாம் கொடுத்து என்னால் டாக்குமெண்ட்டாகவே இதை ரெடி பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஜூபிட்டர் நோட் புக். அதனால தான் டேட்டா சயின்ஸுக்கு நம்ம ஜூபிட்டர் நோட் புக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம சிம்பிளாக இங்கே யூஸ் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இங்கே வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் லான்ச் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரௌசர் சப்போர்ட் இல்லாமல் இது ஓப்பன் ஆகாது. எட்ஜு அப்படி இல்லைனா க்ரோமில் நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்போது நமக்கு க்ரோமில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ க்ரோமில் இப்போ இதுதான் என்னோடய ஃபைல்ஸ். நம்ம வந்து சிஸ்டமில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகுது. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூன்னு கொடுத்து ஒரு ஃபோல்டர் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஃபோல்டரில் இப்போ எனக்கு அன்டைட்டில்டு ஃபோல்டர் செகண்ட் அகோ கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ரீநேம் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி நான் இங்கே ரீநேம் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு காஷிவ் இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஃபோல்டரில் நியூ கொடுத்து பைத்தான் 3 IPY கர்னல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செல் பேஸ்டு இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த செல் பேஸ்டு என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு கோடாக வந்து ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ இதுதான் நம்மளோட செல் பேஸ்ட் என்விரான்மெண்ட். இதில் A = 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். A = 10. ஸோ கர்னல் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. கர்னல் ரெடியான உடனே நம்ம இதை ரன் பண்ணிடலாம். ஸோ A = 10. இங்கே ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா செல்லில் போயிட்டு ரன் செல்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த செல்லும் அடுத்த செல்லும் இன்டெகிரேட்டட் செல்ஸ். ஸோ நான் இங்கே வந்து பிரிண்ட் A அப்படின்னு கொடுத்து செல்லை ரன் பண்ணால் அங்கே நம்ம கொடுத்த 10 அப்படிங்கிற வேல்யூ இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டை தனித்தனியாக நம்மளால் ரன் பண்ணிக்க முடியுது. அட் த சேம் டைம் இங்கே நான் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா நான் இந்த செல்லை வந்து செல் டைப்பை மார்க் டவுனுக்கு மாற்றிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், ஒரு ஹேஷ்டேக் கொடுத்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். திஸ் இஸ் அ அடிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணால் எனக்கு இது ஹெட்டிங்காக மாறிடும். இங்கே என்னால் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துக்க முடியும். திஸ் கோட் கெட்ஸ் 2 inputs and adds the 2 values அப்படின்னு சொல்லி நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த செல்லுக்கு மேலே அந்த ஹெட்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கேயே எனக்கு இருக்கும். இங்கே இந்த ப்ராசஸில் நம்ம இமேஜஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது ஒரு இமேஜ், அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி நான் இங்கே ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஜூபிட்டர்ன்ற இமேஜும் இங்கே லோட் ஆகிடும். அப்போது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக கோட்ஸும் பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் டாக்குமெண்டேஷனும் நம்மளை இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஜூபிட்டர் நோட் புக் அப்படிங்கிற சொல்லக்கூடியதை அனகோண்டா யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் டேட்டா சயின்ஸ். அடுத்ததாக நம்ம இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் என்னென்ன லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராசஸை ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா டேட்டா சயின்ஸில் ஃபுல்லாக லைப்ரரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏற்கனவே யாரோ பண்ணி வச்சிருக்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட லைப்ரரிஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருந்தோம். பாண்டாஸ், நம்பை அப்படிங்கிற லைப்ரரிஸ்லாம். அந்த லைப்ரரிஸை இங்கே எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட கோடுக்கு அந்த செல் பேஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து பிப், அதாவது பைத்தான் இன்ஸ்டாலபிள் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிப் அப்படின்னா அதில் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு எந்த லைப்ரரி வேணுமோ அந்த லைப்ரரியோட நேமை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். லைப்ரரி நேம். அப்போது நமக்கு வந்து பாண்டாஸ், நம்பை இந்த மாதிரியான லைப்ரரிஸ்லாம் வேணும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரி. அகெயின் அடுத்த செல்லில் போயிட்டு இதை ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த செல்லில் இன்னொரு வாட்டி எக்ஸ்க்ளமேட்டரி பிப் இன்ஸ்டால் அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா எனக்கு ஒரே வாட்டி எல்லா லைப்ரரிஸும் இன்ஸ்டால் ஆகணும்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்க்ளமேட்டரி பிப் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பாண்டாஸ் ஸ்பேஸ் நம்பை அப்படிங்கிற லைப்ரரி ஸ்பேஸ் மேட் பிளாட் லிப் ஸ்பேஸ் சிபான் ஸ்பேஸ் சைக்கிட் லேர்ன். ஸோ இந்த 5 லைப்ரரிஸ் தான் நம்ம
இங்கே ஓவரால் டேட்டா சயின்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது பாண்டாஸ் அப்படிங்கிறது டேட்டா மேனிப்புலேஷனுக்கும், நம்பை அப்படிங்கிறத நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் பேஸ்டாக நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்பை ஃபாஸ்ட்டாக அதை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேட்ப்ளாட்லிபும் சீபானும் விஷுவலைசேஷன் பார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் சைக்கிட்லன் பொறுத்த வரைக்கும் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ், அதாவது அல்காரிதம்ஸை இங்கே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 5 லைப்ரரிஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த செல்லை ரன் பண்ணால் போதும். எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆக்டிவாக இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் நமக்கு அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி எனக்கு இன்கேஸ் ஆல்ரெடி பாண்டாஸ் இருந்ததுன்னா ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இந்த செல் ரன் ஆகி ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட், நம்பை பாண்டாஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்குது, நம்பை ஆல்ரெடி இருக்குது, மேட்ப்ளாட்லிப் ஆல்ரெடி இருக்குது, சீபான் சைக்கிட்லன் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி நமக்கு ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஜூபிட்டர் நோட் புக்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த பேக்கேஜஸும் நமக்கு சேர்ந்து லோட் ஆகிடுறதுனால நமக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போகிறோம் டேட்டா சயின்ஸுக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செட்டப், எப்படி என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி செட்டப் பண்ண போகிறோம், அண்ட் அதுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதோட கண்டினியூஷனாக டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் நம்ம அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.